அரசி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாங்க. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒருவர் உள்ள வருவார். அரசி அதனால பயந்து வெளியில போன்னு கத்துவாங்க. அந்த சத்தம் கேட்டு அவங்களோட அம்மாச்சி எதிர்த்த வீட்டில இருந்து வெளியில வருவாங்க. அப்போ குமாரும் வருவார் கூடவே. குமார அவங்க பாட்டி கிட்ட அப்பத்தா என்னாச்சு, ஏன் அரசி கத்துறா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. தெரியலடா குமாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அரசியே வெளியில வந்துகிட்டு இருப்பாங்க. அம்மாச்சி எனக்கு பயமா இருக்கு அம்மாச்சி, உள்ள யாரோ வந்திருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிய பார்த்ததும் வெளில ஓடி வந்துருவாங்க. குமாரு உள்ள போய் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவரை வெளியேற்றுவாரு. குமாரோட அப்பத்தா என்ன சொல்வாங்கன்னா, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவருமா, நீ பயப்படாத, 2-3 நாளா இங்கதான் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தாரு, அதான் வெளியேற்றியாச்சுல, பயப்படாதன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. குமார் தான் அரசிக்கிட்ட நாங்க இங்கதான் இருப்போம், எதுவும்னா ஒரு குரல் கூட நாங்க வந்துருவோம், எப்பவுமே கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இரு அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு முன்னாடி குமார் அரசிக்கிட்ட எங்க வீட்டுல இருக்கும் போது மட்டும் என்னை என்ன பண்ணுன, இப்ப பயமா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. குமாரோட அப்பத்தா தான், ஏன்டா பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்பத்தா சும்மா தான் சொன்னேன் அப்படிம்பாங்க. என்னடா சும்மா கிம்மான்ட்டு, பேசாம போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. பயப்படாம உள்ள போ அரசி அப்படின்னு அரசிய உள்ள அனுப்பிச்சிட்டு அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு வெளியில சரவணன் மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருப்பாரு. அப்ப மயிலோட அம்மா அப்பா 3 பேருமே வெளியில வந்துகிட்டு இருப்பாங்க. மயிலு சரவணனை பார்த்ததும் பேசுறதுக்காக வருவாங்க. இத பார்த்த மயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட, பேச வேண்டியதெல்லாம் ஜட்ஜு கிட்ட பேசாம கோட்டையை விட்டுட்டு இவங்கிட்ட பேச போறாளாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுமே மயிலோட அப்பா, இருக்கட்டும் விடு பாக்கியம், அவ பேசி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்வாரு. மயிலு சரவணன் பக்கத்துல வந்துட்டு, மாமா எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீ இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இன்னும் டிவோர்ஸும் கிடைச்சிருச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும் மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன், தப்பு தானே, அப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து கேக்குற என் கூட சேர்ந்து வாழணும்னு, பேசாம போயிடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு கடை பக்கம் வந்து டிராமா பண்ண, இன்னைக்கு இங்க கோர்ட்டு முன்னாடி டிராமா பண்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்நேரம் செந்திலும் கோமதியும் அங்க வருவாங்க. இதை பார்த்த மயிலோட அம்மா அப்பாவும் பக்கத்துல வந்துருவாங்க. கோமதி பக்கத்துல வந்த உடனேவே, ஏய் என் பையன்கிட்ட என்னடி பேச்சு, இல்ல ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு செந்தில் சொல்வாரு, பேசக்கூடாதுங்க, நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மயிலோட அம்மா, நீ என்னப்பா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரவணன், புருஷன் பொண்டாட்டியா, அந்த உறவெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டப்படி நீங்க இன்னமும் புருஷனும் பொண்டாட்டியும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரவணன், அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து செந்திலுக்கு ரொம்ப கோவம் வரும். மயிலு அவங்க அத்தை கிட்ட, அத்தை நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. பாருமா, இனிமேலாம் என்னை அத்தன் கூப்பிடாத, நான் எப்படிமா என் பையனுக்கு துரோகம் பண்ண முடியும், உன்னைய என் பையன் கூட சேர்ந்து வாழுன்னு எப்படி சொல்வேன் இந்த வாயால, போலீஸ்ல புகார் கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புனவ நீ, இத பாருமா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, உங்ககிட்ட பேசினாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. உடனே மயில் என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தை நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. போதும்மா போதும், உன்னால நாங்க பட்ட பாடெல்லாம் போதும், இத பாருமா, உங்க வழிக்கு நாங்க வரல, எங்க வழிக்கு நீங்க வராதிங்க. மயிலோட அம்மா, இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னதும் செந்தில், இன்னும் திருந்தாம எங்க மேல கம்ப்ளைண்டா அடுக்கிக்கிட்டு இருக்கே, நீங்க எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு மயிலோட அம்மா கிட்ட சொல்லுவாரு. மயிலோட அம்மா, இல்லாததை ஒன்னும் சொல்லலையே, வீட்டை விட்டு துரத்து தானே செஞ்சீங்க என் பொண்ண அப்படின்னு சொன்னதும் செந்திலுக்கு இன்னும் கோவம் வரும். இன்னும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டைக்கு போவாரு. அதனால கோமதி என்ன சொல்லுவாங்க, ஏய் விட்டுடா, வேணாண்டா, அதுக்கும் ஒரு பொய் புகார் கொடுப்பாங்க. கோமதி மயில பார்த்து, இந்த பாருமா, பிள்ளைய விட்டுருமா, எங்க குடும்பத்தை விட்டுருமா, எங்க வீட்டுல நீ இருந்த வரைக்கும் உன் மேல உண்மையான அன்பைதான் காட்டணும், அதை யோசிச்சாவது எங்களை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ ராஜியும் கார்ல ரிட்டர்ன் ஆக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூடவே 2 ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போனாங்கல்ல, அதுல ஒருத்தர் அவங்க கூட வருவாரு. அவர் தான் டிரைவ் பண்ணிக்கிட்டே வருவாரு. கதிரும் ராஜியும் பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே வருவாங்க ஜாலியா. சரவணன் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு, ஒரு மாதிரி விரக்தியா வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப அஞ்சலி தான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. ஃப்ரீயா இருக்கியா பேசலாமா அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சரவணன் ஒரு பதிலும் அனுப்ப மாட்டாரு. திரும்பவும் பிஸியா இருக்கியா அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சதும் சரவணனை கால் பண்ணி பேசுவாரு. அஞ்சலியும் சரவணனும் பேசுவாங்க. பாண்டியன் வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்பாரு.
கோமதி தான் வீட்டுல இருப்பாங்க, அரசி வெளியில போயிருப்பாங்க. அதனால வீட்டுக்கு வந்ததும் அரசின்னு தான் கூப்பிடுவாரு. கோமதி தான் அரசி வெளியில போயிருக்கா, அவ ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போயிருக்கா, நீங்க வாங்க உட்காருங்க, சாப்பாடு மேல கோபத்தை காட்டாதீங்க, வாங்க சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பாண்டியனும் வந்து உட்காருவாரு. கோமதி தான் சாப்பாடு பரிமாறுவாங்க. இன்னைக்கு என்னவோ அதிசயமா பாண்டியன் கோமதி கையால பரிமாறினதை சாப்பிடுவாரு. கோமதி சும்மா இருக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க பாண்டியன் கிட்ட. வீட்டுக்கு போனதுனால இன்னைக்கு சரியா சமைக்க முடியலைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னை பத்தி தான் என் மேலதான் உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்க பையன் மேலேயுமா உங்களுக்கு அக்கறை இல்லை? என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? அங்க அவ வந்திருந்தா, அவ பேசினான், மயில் பேசினது எல்லாத்தையும் விழாவாரியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா, ஏங்க நான் பேசுறதாவது உங்க காதுல விழுதா? என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம இருந்தா எப்படிங்க? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேற எதையோ பேசலையேங்க, நம்ம பிள்ளைய பத்தி தானே பேசுறேன். பெத்த பிள்ளைய பத்தி பேசக்கூடாதாங்க? ஏதோ இத்தனை வருஷத்துல தெரியாதனமா ஒரு பொய்ய சொல்லிட்டேன், அதுக்கு என்னைய 4 திட்டுங்க, அடிங்க, ஆனா அதுக்காக பேசாம இருக்காதீங்க. பாண்டியன் அமைதியா இருந்ததுனால பாண்டியனை தொடுவாங்க. அவர் கையை கழுவிட்டு எழுந்து போயிடுவாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க. எப்படி எங்க சுத்தி வந்தாலும் பாண்டியனுக்கு கோமதி தான், சரவணனுக்கு தங்கமயில் தாங்க ஜோடி. யாரெல்லாம் சரவணனுக்கு தங்கமயில் தான் ஜோடின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.